ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ரெகெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது. இது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு நம்ம பேசிக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சில எக்ஸாம்பிளையும் எசென்ஷியல்ஸையும் நான் எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேரக்டா எக்ஸாம்பிள்கே போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபோன் நம்பர்ஸ்ல இருந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் இதுல இருந்து. ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க கொடுக்குற பேட்டர்ன் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான பேட்டர்ன் என்ன? இது உங்களுக்கு நம்பர்ஸா இருக்கணும். அந்த நம்பர்ஸ் அப்படின்றது 0 to 9 எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது இது நமக்கு வித்தின் பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சொல்லிட்டு இந்த பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிக்குவோம். வித்தின் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும் இல்லைங்களா? இதுதான் நமக்கு பேட்டர்ன். க்ளோஸ் பண்ணி பாருங்க. நமக்கு தேவையானது வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஸ்டார்டிங்கான பிராக்கெட் மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும் ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள எத்தனையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரி, 3 நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா போறோம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்படிதான் வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? 3 நம்பர்ஸ் இல்ல, இந்த பிராக்கெட்டையும் அதுக்கு சேர்த்துக்கிறோம். அதனால இதை 5 ஃப்ரண்ட் பிராக்கெட் ஒன்று, லாஸ்ட் பிராக்கெட் ஒன்று கொடுத்து பாருங்க. நமக்கு தேவையான இந்த பர்டிகுலர் இது நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ இதை இப்படிதான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இல்லாம நீங்க இன்னொரு வகையிலையும் கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னா, இங்க நம்ம 0 to 9 கொடுத்தோம் இல்லைங்களா? இந்த 0 to 9 இந்த பிராக்கெட் முன்னாடி எக்ஸாக்டா ஓப்பன் பிராக்கெட். சரிங்களா? அப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை எடுத்து விடுங்க. அப்புறமா இந்த 5 3 மாத்திட்டு எக்ஸாக்டா க்ளோஸ் பிராக்கெட், அங்க ஓப்பன் பிராக்கெட், இங்க க்ளோஸ் பிராக்கெட் அப்படின்னு கொடுத்து பாருங்க. நமக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த 0 to 9 அப்படின்றது 3 நம்பர் தான். ஆனா அதுக்கும் முன்னாடி ஒரு ஓப்பன் பிராக்கெட் வரும், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்படியும் நம்ம இந்த நம்பர் எடுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த ஃபுல்லுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லுமே இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. நம்பர்ஸ் அப்படின்றதால 0 to 9 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பிராக்கெட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸ்பேஸ் என்ன வரணும்? நமக்கு கண்டிப்பா நம்பர்ஸ் வரணும். நம்பர்ஸ்னா 0 to 9 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும்? உங்களுக்கு ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு டிஜிட்ஸ் வரணும். அந்த நம்பர்ஸ் நமக்கு 4 நம்பர்ஸ் இருக்கும். கர்லி பிராக்கெட்குள்ள போடணும். 4 டிஜிட்ஸ் இருக்கிற நம்பர் வரும். ஸோ இவ்வளவுதான் நமக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு தேவையானது வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க இருக்கிறது நான் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க A7ல இருந்து அந்த பேட்டர்ன் ஆரம்பிக்கிறோம் டபுள் கோட்ஸ்ல. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இதோட ஓப்பன் பிராக்கெட் எடுத்துக்கோ. அடுத்தது நமக்கு 0 to 9 அதாவது நம்பர்ஸ் இருக்கும். 3 நம்பர் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரும். 3 நம்பர் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் வரும், அது எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 4 நம்பர் வரும். அவ்வளவுதான் என்னோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படி சொல்லி நம்ம இதை பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இப்படிதான் இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இது மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இன்னொரு வழியும் இருக்கு. இப்ப நம்ம 0 to 9 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா, இங்க கொடுத்தீங்க இல்லைங்களா பிராக்கெட் எடுத்துக்கோ சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த 0 to 9 நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி டிஜிட்ஸ் எதை வேணா இருக்கலாம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை எடுத்துட்டு என்ன வேணா இருக்கலாம் நம்பர் அப்படி சொல்றோம். அடுத்தது இதை எடுத்துட்டு என்ன வேணா இருக்கலாம் நம்பர் அப்படி சொல்றோம். அப்பயும் வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்ப நம்ம இப்ப என்ன கொடுத்துருக்கோம்? இதுதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 0 to 9க்கு பதிலா /d அப்படின்றத நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். சரி, இது மட்டும் தானா? இதுக்கப்புறம் நம்ம எதனா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இப்போ இங்க 3 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா நம்பர் இருக்கணும். ஆனா எத்தனை வேணா இருக்கலாம். நம்பர் இருக்கணும், எத்தனை வேணா இருக்கலாம்.
அதே மாதிரி நம்பர் இருக்கணும். நீங்க எத்தனை வேணா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ இப்போ தேர்ட் டைப் எப்படி, இதுதான் நம்மோட தேர்ட் டைப் ஆஃப் ரைட்டிங். இங்க பாருங்க, பிளஸ் கொடுத்துட்டீங்கன்னா 3 டிஜிட் தான் இருக்கணும், 4 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவல் டுக்குள்ள போட்டுப்போம். அப்போ நமக்கு இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு இந்த 5 எடுத்து விட்டேன்னா ஃபர்ஸ்ட் 2 போயிடுச்சு பாருங்க, லாஸ்ட் மட்டும் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸாக்டா 4 டிஜிட் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா அங்க நமக்கு 3 டிஜிட் தான் இருந்ததால நமக்கு இது போயிடுச்சு. அதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல போயிட்டு 3 மாத்தி விடலாம். சரிங்களா? இதுல 3 மாத்தி விட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த 3 மட்டும் எடுத்துட்டு வரும். ஸோ உங்களுக்கு என்ன அர்த்தம், நிறையவா இருக்கிற இடத்துல கம்மியான நம்பர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நம்பர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதால உங்களுக்கு எரர் அடிச்சுது. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பிளஸ் அப்படின்னு போட்டுட்டோம். அப்ப நமக்கு வந்துடுச்சு. ஸோ இவ்வளவு பெருசா எழுதின ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், இது மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து இந்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான், இதை 3 விதமா எழுதக்கூடியது. ஸோ நம்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா 0 to 9 அப்படின்னு பண்ணலாம். இது எக்ஸாக்டா நம்பர் எத்தனை நம்பர் வேணுமோ அது கொடுக்கறதுக்கு. சிமிலர்லி 0 to 9 பதிலாக ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணிக்கலாம். 3 கொடுக்கலாம் விருப்பம் இல்லை, இத்தனை நம்பர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா பிளஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எத்தனை வேணா அந்த ஃபார்மேட்ல பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்பர் பொறுத்து. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்மோட லெட்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம லெட்டர்ஸ்க்கு போறதுனால நான் இதை கட் பண்ணிட்டு மேலே போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கேரக்டர்ஸ், இப்போ நமக்கு ரெகெக்ஸ்ட்ராக்ட் என்னன்னு தெரியும். கொடுத்துட்டு டெக்ஸ்ட், இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட். இதுல இருந்து இப்போ உங்களுக்கு இந்த டிஜிட்ஸ் எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இதுல இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இங்க நமக்கு முன்னாடி கொடுத்ததை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, சின்னதாவே காப்பி பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ன பண்றோம், 12 இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம இருக்கிறத அப்படியே எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. ஆனா இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு பேராகிராஃப்ல ஒரு சென்டென்ஸ்ல இது மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னா நீங்க அது இங்க தான் இருக்கு அங்க தான் இருக்குன்னு சொல்லாம இது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாக்டா அது என்னன்றதை நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து நம்பர். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க போயிட்டு இந்த இடத்துல நீங்க கேரட் சிம்பிள் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. அதே இங்க பாருங்க கேரட் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அதே கேரட் சிம்பிள் எடுத்துட்டு வந்து நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஏன்னு சொன்னா கேரட் சிம்பிள் அப்படின்னு சொல்றது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்ட்ரிங்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எடுத்த உடனே நமக்கு ஒரு பிராக்கெட் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அதையே இங்க போட்டதால நமக்கு இங்க எரர் அடிச்சுது. கரெக்டுங்களா? அதுவே நம்ம இது ஸ்டார்டிங் இல்லை, நீ எங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா நமக்கு இது வந்துடும். ஸோ நம்ம இதுல கேரட் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு இங்க டாலர் அப்படின்னு சொல்றது வந்து end of the string அர்த்தம். ஸோ கேரட் அப்படின்றது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்ட்ரிங், டாலர் அப்படின்றது end of the string. சரி வாங்க நம்ம டெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ரெக் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க. இதுல இருந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஆரம்பிக்கிறோம். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அப்போ 0 to 9 போட்ட மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், A to Z க்ளோஸ் பண்றோம், பேட்டர்ன் க்ளோஸ் பிராக்கெட். வெறும் எஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பார்த்தோம், போன தடவை எத்தனை வேணா வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு டிஜிட் வரதுக்கு பிளஸ் போட்டோம். அதே மாதிரி கேரக்டர்ஸ் வர்றதுக்கும் பிளஸ் போடலாம், பிளஸ் போடுங்க. ஆனா உங்களுக்கு அப்பயும் எஸ் மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு இங்க எடுத்த உடனே கேபிட்டல் லெட்டர் இருக்கிறது எஸ் மட்டும்தான். அதுவே ஓவையும் நீங்க வந்து கேபிட்டல் லெட்டரா மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓ கூட சேர்ந்து வந்துடும். அதுவே ஓ ஸ்மாலா விட்டுட்டு நீங்க என்ன கேபிட்டல் லெட்டரா மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வராது. ஏன்னா கண்டினியூட்டி இருக்கணும். அதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கிறது. இந்த பிளஸ் அப்படின்றது அப்படியே கண்டினியூஸா உங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், எப்படி இருந்தாலும் எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா அப்பர் ஆர் லோவர் கேஸ் ரெண்டு இருந்தாலும் எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு நம்ம இங்கவே போயிட்டு இது மாதிரி A to Z அப்படின்றத ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க நமக்கு அங்க என்ன இருக்கும், சோனியா அப்படின்றது வந்துருச்சு. இதுல நீங்க வந்து ரீஸ் அப்படின்றது வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க, நமக்கு ரீஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா சோனியாக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வர ரீஸ் அப்படின்றதுனால நமக்கு ரீஸ் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். சரி, இந்த ரீஸ் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் இல்லாம நமக்கு வரணும்னு நினைச்சா என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நம்ம இருக்க ட்ரிம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ட்ரிம் பண்ணிட்டு இதை நீங்க க்ளோஸ் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த ரீஸ் அப்படின்றது நமக்கு இங்க ஸ்பேஸ் முன்னாடி இந்த ஸ்பேஸ் இல்லாம வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட லெட்டர்ஸ், அதாவது கேரக்டர்ஸ்க்கு எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டிஜிட்ஸ் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இங்க வந்து கேரக்டர்ஸ் எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத பார்த்தோம். இங்கேயே உங்களுக்கு வந்து நான் பிராக்கெட்ஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இது மாதிரி கேரக்டர் கிளாஸஸ் நிறைய இருக்கு. ஸோ சிங்கிள் டிஜிட்கா, லோவர் கேஸ் லெட்டர் எப்படி, அப்பர் கேஸ் லெட்டர் எப்படி, எனி லெட்டர் எப்படி, 0 to 9க்கு ஷார்ட் ஹேண்ட், அது மாதிரி எனி வேர்ட் கேரக்டருக்கு எப்படி, இது மாதிரி நம்ம எஸ்க்கு எனி ஒயிட் ஸ்பேஸ்க்கு எப்படி அப்படின்றது இருக்கு. சிமிலர்லி குவான்டிஃபையர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் போட்டீங்கன்னா 0 or more occurs, பிளஸ் உங்களுக்கு போட்டோம். கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொன்னா சிங்கிள் அப்படின்றது. ஸோ இந்த அதே மாதிரி நம்ம ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள என்னன்றதை பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு இந்த ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள முக்கியமா இங்க பாருங்க பிட்வீன் n and m occurrences இருக்கு. அதாவது நம்ம இங்க அந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இங்க போயிட்டு நம்ம பிளஸ்க்கு பதிலா இங்க போயிட்டு 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம், 419 மட்டும் வரும். அதுவே நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எரர் வரும்னு சொன்னோம். ஸோ உங்களுக்கு ஷியரா தெரியல அப்படின்னு சொன்னா 3,5 கொடுத்து பாருங்க. 3 and 5 எத்தனை நம்பர் வந்தாலும் 3 and 5 பிட்வீன் இதுக்குள்ள எத்தனை வந்தாலும் இதுல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான். இதை நம்ம ஒன்னு மாத்தி பார்க்கலாம், இல்ல 2 மாத்தி பார்க்கலாம். நமக்கு இங்க 2 போட்டோன்னு எரர் வந்துருச்சு பாருங்க. அதே வந்து நம்ம 3 எடுத்து பாருங்க, நமக்கு ஆன்சர் வரும். சிமிலர்லி 51 அப்படின்னு போட்டு பாருங்க, நமக்கு 41951 அப்படின்றத புரியும். அதுதான் இந்த பிட்வீன். ஸோ அக்கரன்சஸ் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா 3ல இருந்து 5 வரைக்கும் எத்தனை இருந்தாலும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இங்க எடுத்திருக்கிறது. ஸோ இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா இந்த n or more occurrences அப்படின்னு சொல்றது இந்த 5 இல்லாம நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3க்கு மேல எத்தனை இருந்தாலும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் இந்த கமா மட்டும் விடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி சிங்கிள் கேரக்டர் எடுத்துட்டு வர்றதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது. ஸோ அதே மாதிரி லிட்டரல் டாட், அது ஆக்சுவலா டாட், இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து சிங்கிள் கேரக்டர்னு சொல்றதுக்கு, ஆனா அதுவே டாட் ஏன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரிக்கே எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு இது பிளஸ் ஏ சொல்றதுக்கு எடுத்துட்டு வா அப்படின்றதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குரூப்ஸ் அண்ட் ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்றது ஏபிசி எக்ஸாக்டா சொல்றது இது. அதுவே ஏ இருக்கலாம் இல்ல பி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இது. இது ஏபி இருக்கலாம் இல்ல சிடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இது, டொமைன் ஒரு இமெயில் டொமைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட், டெக்ஸ்ட் இன்சைட் பேரந்தசிஸ்குள்ள இருக்கிறத எடுத்து இது மாதிரி ஃபார்மேட், ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் எடுத்துட்டு வரதுக்கு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இது கேரட், இது வேர்ட் பிளஸ் எத்தனை இருந்தாலும் வரணும் அப்படின்றது தான் இமெயில் ஐடி. உங்களுக்கு இது லென்த்தா ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இதை நீங்க விதவிதமா எழுதலான்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி DDMMYY ஃபார்மேட்ல அந்த டேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு URL, அதே மாதிரி ஹேஷ்டேக், இது மாதிரி நீங்க இது எல்லாத்தையும் வச்சு பல வகையில நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனை பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட பார்த்துட்டதால நமக்கு மற்றதெல்லாம் ரொம்பவே ஈஸி. இப்போ இதை சின்னது பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இது ரெக் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைங்களா, இதுவே ரெக் எக்ஸ்ட்ராக்டுக்கு பதிலா உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா அதே தான், இந்த டெக்ஸ்ட்ல இந்த பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றது தான் இது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த டெஸ்ட் அப்படின்றது ஈஸின்றதால தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றத கொடுத்து இது மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இங்க பாருங்க, கமா கொடுத்து கேஸ் சென்சிட்டிவா இல்லையா அப்படின்றத கேட்கும். இது வந்து யூஸ்வலா கேஸ் சென்சிட்டிவ் மேட்ச் அப்படின்றது தான் டிஃபால்ட். அதுவே இல்லாம நீங்க கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 எடுத்துக்கலாம். சரி வாங்க அடுத்தது நம்மளோட அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நம்மளோட அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ரெகெக்ஸ் ரீப்ளேஸ். அதே தான் இதுல இருக்கக்கூடியது. அடுத்தது பேட்டர்ன் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா நம்மோட ஓப்பன் கோட்ஸ், அடுத்தது எல்லாமே வேணாம், அந்த 555 மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருந்துட்டு நமக்கு 0 to 9 வரும், அது 3 டிஜிட்ஸ் இருக்கும். அதை நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரீப்ளேஸ் வித் நம்மோட பேட்டர்ன் ஆஸ்ட்ரிக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்க, நமக்கு இந்த நடுவுல இருந்த இந்த 555 மட்டும் ஆஸ்டிக்கா மாறி இருக்கு. ஸோ அதுதான் ரெகெக்ஸ்
ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது இதை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், ரெகெக்ஸ் டெஸ்ட், ரெகெக்ஸ் ரீப்ளேஸ் அப்படின்றத தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிரும் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.